வெல்கம் டு அம்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம அம்மணி கிச்சனில் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் ஒரு 1/2 கிலோ, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 10-12 மிளகாய் வத்த வரமிளகாய், பெப்பர் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த பெப்பர், சோம்பு, மிளகாய் வத்தல் இதை மூணையும் நம்ம மிக்சியில் பொடியை அரைச்சி வச்சுக்கிடுவோம். மிளகு, சோம்பு, மிளகாய் வத்தல் மூணையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிறணும். 1-2 ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 கொஞ்சம் இப்படி அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்ச பொடியை எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயட்டும். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் லேசாக வதங்கட்டும். வதங்கினோன்னா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை நல்லா போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து அதையும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கிடுவோம். சிக்கனை ஒரு வாரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். சிம்பிளான டிஷ்ஷு. லேசாக வதக்கியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிடுவோம். முதல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் உப்பு சேர்த்து ஒரு வதக்கிக்கிடுவோம். சிக்கன் லேசாக வதக்கியாச்சு. இதில் கொஞ்சோன்னு தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிடுவோம். சிக்கன் வெந்துக்கிடட்டும். சிக்கன் வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும். தண்ணி இந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் இறங்கி வேகட்டும். சிக்கனை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் நம்ம என்ன செய்வோம், அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சோம்பு, மிளகாய் வத்தல் அதை பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிடுவோம். இதோடு சேர்ந்து வேகட்டும். மிளகாயோட பச்சை வாசமெல்லாம் போகட்டும். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வற்றட்டும். வற்று அப்படி சுருண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஒரு கரட்டு கட்டிக்கலாம். தண்ணியே இல்லை, சுத்தமாக அப்படி இருக்குது. நல்லா சிக்கனும் வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி. ருசியான பெப்பர் சிக்கன் ரெடி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.